ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜான்வரி மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங் பற்றி பார்க்கலாம். நான் என்ன மாதிரி பட்ஜெட் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜான்வரி மந்த் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து 20,000 கொடுத்தாங்க. அந்த 20,000ல் நான் வந்து சேவிங்ஸ் எப்போவுமே 10% வந்து நான் சேவிங்ஸ் எடுத்து வச்சுருவேன். 20,000ல் 10% அப்படிங்கிறது வந்து ₹2,000. அதை நான் வந்து ஃபஸ்ட்டே சேவிங்ஸ்னு தனியாக எடுத்து வச்சுட்டேன். மீதி இருக்கிற 18,000க்கு தான் நான் வந்து பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன். அது என்ன மாதிரியான பட்ஜெட் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் மந்த் ஜான்வரி மந்தோட பட்ஜெட் பிளான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஜான்வரி மந்தோட சேவிங்ஸ் எவ்வளோ அப்படிங்கிறத நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு நான் என்ன மாதிரியான பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் மந்த் ஆனோடனே மொத்தமாக நான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நான் தனியாக பிரிச்சிருக்கேன். இதில் வந்து ரெண்ட் 6,000 வந்து ரெண்ட்டுக்கு ஒதுக்கியிருக்கேன். க்ரோசரிக்கு வந்து ₹2,500 ஒதுக்கியிருக்கேன். பாலுக்கு வந்து ₹1,500 ஒதுக்கியிருக்கேன். ரைஸ் வந்து ₹800 ஒதுக்கியிருக்கேன். ப்ளஸ் சிலிண்டர் லாஸ்ட் மந்த் நான் வந்து சிலிண்டர் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ இந்த மாதம் வந்து சிலிண்டருக்கு வந்து ₹800 நான் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்துட்டு மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கான பட்ஜெட்டு. நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸுக்கு வந்து நான் 2,000 ஒதுக்கியிருக்கேன். ஏன்னா பசங்க இருக்கிறதுனால வாரத்துக்கு ₹500 அப்படின்ற மாதிரி ஸ்நாக்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸுக்கு வந்து நான் ₹2,000 ஒதுக்கியிருக்கேன். அதே மாதிரி நான்வெஜ் பார்த்திங்க அப்படின்னா ₹1,200 ஒதுக்கியிருக்கேன். 4 வாரத்துக்கு ₹300 அப்படின்ற மாதிரி ₹1,200 ஒதுக்கியிருக்கேன். இதுதான் வந்துட்டு வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கான பட்ஜெட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸில் நான் என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடபிள்ஸ் அண்டு வாட்டர், இது ட்ரிங்கிங் வாட்டர் இது மட்டும்தான். காய்கறியும் குடி தண்ணி மட்டும்தான். நான் வந்து கேன் வாட்டர் மட்டும்தான் இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து வாரத்துக்கு ₹800 அப்படின்ற மாதிரி நான் வந்து ஒதுக்கியிருக்கேன். ஸோ மொத்தமாக இதுக்கு ₹3,200. ஃபஸ்ட்டு வீக், செகண்ட் வீக், தேர்ட் வீக், ஃபோர்த் வீக் அப்படி ஒவ்வொரு வாரத்துக்கும் ₹800 பிரித்து மொத்தமாக ₹3,200 அப்படின்ற மாதிரி டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் நான் தனியாக ஒதுக்கியிருக்கேன். இப்போ வந்து நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது என்ன அப்படின்னா, திரும்ப நீங்கள் வந்து இபி பில் வந்து கட்ட மாட்டிங்களா? மொபைல் ரீசார்ஜுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் எதுவுமே ஒதுக்குறதில்ல, மெடிக்கலுக்கு எதுவுமே நீங்கள் ஒதுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆக்சுவலி அந்த பார்ட் எல்லாமே பெட்ரோல், இபி, மெடிக்கல் எமர்ஜென்சி இது எல்லாமே வந்துட்டு என்னோடய ஹஸ்பண்டோட பார்ட்டு. என்கிட்ட எவ்வளோ கொடுக்குறாங்களோ அந்த அமௌண்ட்டில் நான் என்னோடய செலவுகள் போக மீதி எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த மாதத்துக்கான 20,000 வந்து என் கையில் கொடுத்துட்டாங்க. அதில் ₹2,000 வந்து நான் தனியாக எடுத்து வைக்கணும். ப்ளஸ் இந்த ₹6,000 சேர்த்து மொத்தமாக நான் வந்து ₹8,000 தனியாக வந்து நான் எடுத்து வச்சிடுறேன். ஏன்னா ரெண்ட் இன்றைக்கி டேட் வந்து 2 ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி ரெண்ட் கம்பல்சரி கொடுத்தாகணும். ஸோ நான் ரெண்ட்டுக்கு ப்ளஸ் சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டு டோட்டலாக ₹8,000 நான் இதிலேருந்து தனியாக எடுத்துட்டேன். அதை தனியாக வந்து நான் ஒரு பர்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா க்ரோசரி, மில்க்கு, ரைஸு, சிலிண்டர் இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு ₹5,600 வருது. ஸோ இந்த அமௌண்ட்டையும் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை நான் வந்து மொத்தமாக கவுண்ட் பண்ணி தனியாக ஒரு பர்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். ₹5,600. பட் என்கிட்ட சேஞ்ச் இல்லாதனால நான் ₹5,500 கவுண்ட் பண்ணிக்கிறேன். கவுண்ட் பண்ணி இன்னொரு பர்ஸில் நான் இதை வந்து தனியாக போட்டு வச்சுக்கிறேன். நான் வந்து எப்போவுமே இந்த மாதிரி தனித்தனியாக பர்ஸில் போட்டு வச்சு தான் நான் வந்து செலவு பண்ணுவேன். இது பார்த்திங்க அப்படின்னா மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கான பர்ஸ். இதில் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அமௌண்ட்டை அப்படியே நான் இதில் வச்சுருவேன். இப்போ அதில் வந்து ₹100 கம்மியாக வச்சுருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸு ப்ளஸ் நான்வெஜ்ஜுக்கு சேர்த்து ₹3,200 வருது. இந்த ₹3,200 நான் வந்து தனியாக கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பட் வந்து நான் இதில் சேஞ்ச் இல்லை, ₹3,000 மட்டும் எடுத்திருக்கேன். சேஞ்ச் வந்து நான் எப்படி எடுத்துக்கிறேன் அப்படின்னா, லாஸ்ட் மந்த் ஜான்வரி மந்தோட சேவிங்ஸ் அமௌண்ட்லேருந்து நான் வந்து ஒரு சேஞ்ச் 500 எடுத்துக்கிறேன். அதிலேருந்து வந்து 200 எடுத்து இதில் போட்டு நான் ₹3,200 தனியாக வச்சுக்கிறேன். தனி பர்ஸில் வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கான பர்ஸ் இதில் நான் வந்து தனியாக ₹3,200 தனியாக போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெய்லி எக்ஸ்பென்சஸில் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா ₹3,200 வருது. சேம் அமௌண்ட் வீக்லி எக்ஸ்பென்சஸ்க்கு எவ்வளவோ அதே தான் டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கும் நான் இந்த வாட்டி ஒதுக்கியிருக்கேன். ஸோ இந்த ₹3,200 நான் வந்து தனியாக கவுண்ட் பண்ணி இன்னொரு பர்ஸில் போட்டு வச்சுக்கிறேன். இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ₹3,500 கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். பேலன்ஸ் என்கிட்ட 500 இருக்குது. ஆக்சுவலி நான் சேஞ்ச் லாஸ்ட் மந்த்து சேவிங்ஸ்லேருந்து எடுத்த சேஞ்ச் அமௌண்ட் அதை நான் தனியாக எடுத்து வச்சுட்டு 200 இதில் நான் எடுத்து வச்சு டோட்டலாக இந்த டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கான அமௌண்ட்டை வந்து இன்னொரு பர்ஸில் தனியாக டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கான பர்ஸில் நான் இதை வந்து போட்டு வச்சுட்டேன். இப்போது நான் வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸில் வந்து ஒரு ₹100 கம்மியாக வச்சுருக்கேன். அந்த ₹100 நான் வந்து இப்போ அதில் மாற்றி வச்சுக்கிறேன்.
ஸோ இப்போ எல்லாத்துலேயுமே கரெக்டாக அந்தந்த பர்ஸில் கரெக்டான அமௌண்ட்டை நான் தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். வீக்லி எக்ஸ்பென்சஸ், மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்டு டெய்லி எக்ஸ்பென்சஸ் 3 பர்ஸில் தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது லாஸ்ட் மந்த் சேவிங்ஸ்லேருந்து எடுத்த அந்த சேஞ்ச் அமௌண்ட்டு நான் அப்படியே இதில் 500 நான் எடுத்து வச்சுக்கிட்டேன், தனியாக எடுத்துக்கிட்டேன். அதில் எவ்வளோ சேவிங்ஸ் இருந்தது, லாஸ்ட் மந்த் ஜான்வரி மந்த்து நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த மந்த் ஃபெப்ரவரி மந்த்துக்கான பட்ஜெட் பிளானிங். இதை வச்சு தான் நான் இந்த மந்த்து ஃபுல்லாக நான் வந்து செலவு பண்ணணும். இதில் எவ்வளோ நான் சேவிங்ஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் மந்த்து மார்ச்சோட ஸ்டார்டிங்கில் இதில் எவ்வளோ சேவிங்ஸ் என்னால் பண்ண முடிஞ்சுது அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட இந்த பட்ஜெட் பிளானிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். பட்ஜெட் போட்டு நம்ம செலவு பண்ணோம் அப்படின்னா நம்மளால் நிறைய சேவிங்ஸ் பண்ண முடியும். ஸோ இதை நான் வந்து ஒவ்வொரு மாதமும் நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். எவ்ரி மந்த் நான் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறேங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்க தான் செய்கிறேன். ஸோ பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுங்கள், அதிலேருந்து சேவிங்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.